வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த வீட்டை வந்து எவ்வளோ சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெஞ்சில் கையை வச்சுட்டு கீழே உட்காந்துருவீங்க. அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பிளானிங்கை வந்து சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா 2 சென்ட் 2.25 சென்ட்டில் 1 சென்ட் 1.5 சென்ட் கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக பிளான் பண்ணி கட்டிடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டோட பிளானிங் வந்து அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 22 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் பிளாட்டில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் வசதியான ஒரு 3 BHK வீடாக டியூப்ளெக்ஸ் மாடலாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ்லாம் கொடுத்து மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் பால்கனியோட அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அழகான டெக்ஸ்சர் ஒர்க்லாம் நிறைய இருக்குங்க. அது போக டெயில் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸில் தான் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனோட அந்த டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 11:27 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசதியான பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் பிளாட்டாக இருந்தாலும் வீட்டை சுற்றியும் நீங்கள் நடந்து வந்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தாராளமாக செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக 2 பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. இந்த மாதிரியான பிளாட்டில் வந்து நம்ம நிறைய வீடுகள் பார்த்துருக்கோம். ஆனால் 10க்கு 16 லிவிங் ஏரியா தான் இருக்கும். இவங்க வந்து இந்த மாதிரியான பிளாட்டில் வந்து 16க்கு 16 லிவிங் ஏரியாவை அமைச்சிக்கிட்டாங்களா இல்லை தானே அமைஞ்சிருச்சான்னு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட பிளானிங் லிவிங் ஏரியாவை தாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியான ஃபினிஷிங்லேயே தான் வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸ்னா வெட்டிஃபை டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வந்து நீட்டான அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்புங்க. நல்லா வைடாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது டிசைன்ஸு. லிவிங் ஏரியாலேயே இந்த சைடு மேக்கப் பக்கம் வீட்டோட கன்னி மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இல்லை வீட்டில் வயசானவங்களாக இருக்காங்கன்னா இந்த பெட்ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைட் பாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்லைடிங் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தானுங்க. இதில் வந்து ஓப்பன் டைப்பில் டோர்லாம் கொடுத்தோம்னா கன்ஜஸ்டட் ஆயிரும். அதனால் ஸ்லைடிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து ஜன்னல் இருக்குது வித் மஸ்கிட்டோ மெஷ் வித் சேஃப்டி கிரில்லோட இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வந்து டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்கேஸ் ஸ்பேஸோட சேர்ந்து இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஸஸாகவே தான் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்போட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனு கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணி சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணி வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு டைனிங் கம் கிச்சனில் 2 இடத்துல ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கு நான் ஸ்பேஸ் இருக்குது. கீழே பேஸ் யூனிட் இருக்குது, இந்த இடத்துல வால் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் ஏன்னா ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹேண்டில்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்து கோல்டு கலரில் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. டேண்டம் பாக்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் சாஃப்ட் க்ளோசஸோட. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸு. அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல UPSலாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்டுக்கெல்லாம் கிரானைட் ஒர்க்கு, ரைஸுக்கெலாம் வந்து டெயில் ஒர்க்கு, அது போக ஸ்கெட்டிங் டைல்ஸ்லாம் கொடுத்து ஹேண்ட் ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே மேலே வரீங்க அப்படின்னா பெரிய லாபி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கடைசியில் கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்லெட் அவுட்லெட்டு ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு ஸ்டடி ஏரியாவாக கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்டார்கேஸ் ஏரியா நீங்கள் மேலே வந்ததும் இந்த லாபிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வீட்டோட ஓப்பன் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸு, அது போக பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமான முதல்ல பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உட்டன் காட் போட்டு அந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப்பு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. உட்டன் காட்டுக்கு அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்து அதை தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் படுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே.
எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுக்க போகிற டாய்லெட் கம் பாத்ரூம் தான். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது வந்து 11க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில். ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தாங்க சூப்பராக இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் பார்த்தீங்கன்னா 4.5க்கு 6 தாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ரண்ட் பால்கனியோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 16. ஒரு கவர்டு ஃப்ரண்ட் பால்கனியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை மட்டும் கவர் பண்ணிட்டோம்னா இது ஒரு 4வது பெட்ரூம். அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் நல்லா லுக்காக தெரிகிற மாதிரி நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் பேரப்பெட் வால்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சேஃப்டி கிரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மெட்டலில் இருக்குது, நல்லா வைடாக தான் இருக்குது. கால் வைக்கிற இடம்லாம் நல்லா வைடாக இருக்குது. டெரஸில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது, டெரஸில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அதுபோக நமக்கு துணி காயப்படுறக்கான ஆங்கிள் இருக்குது, துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். இதே லொக்கேஷனில் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நிறைய வீடுகள் வந்து இந்த லொக்கேஷனில் டெவலப் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் பனிமடை ஏரியாவில் கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 75 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடுகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடுகள் நாங்கள் எங்கே போடணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.